அஸ்வஸ்ம தொடர்பிலான தகவல்களுக்காக நெறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. அஸ்வஸ்ம தொடர்பிலான உண்மையான தகவல்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனவே அஸ்வஸ்ம தொடர்பிலான தகவல்கள நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் வந்து இந்த வீடியோஸ பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற நேரம் தான் எங்களுக்கும் அது ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். இந்த மனக்குறை சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் நாங்க பேசப் போறோம். இந்த மனக்குறை ஃபார்ம் போட்டிருக்காங்க நெறைய பேர். அவங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனவே இன்றைக்கு தான் நீங்க இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட வீடியோவ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய ஆதரவுகள தொடர்ந்து கொடுங்க. இந்த பிப்ரவரி மாசத்துக்கான கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டு விட்டது. எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறது. பேங்க்குக்கு எப்ப வரும் அப்படிங்கிறது தான். எனவே பேங்க்குக்கு இன்னும் சில தினங்கள்ல அது வந்துரும். வந்தா உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். எனவே எப்ப பேங்க்குக்கு வந்தாலும் உடனடி தகவல்கள் வந்துரும். வந்ததோட உடனடியாக உங்களுக்கு ஒரு காணொலியை பதிவு செய்து நான் பதிவிடுவேன். எனவே மறக்காம இந்த பிப்ரவரி மாதம் எப்ப பேங்க் வரும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, மனக்குறை ஃபார்ம் பாதிச்சவங்களுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொல்லி. ஆனா இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மனக்குறை ஃபார்ம் தொடர்பில எந்த விதமான தகவலும் வரல. அதாவது எதிர்காலத்துல இந்த ஃபார்ம் போட்டவங்களுக்கு என்ன தீர்வு குடுக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமா பரிசீலிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ நாளும் நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்க. எனவே இன்னும் கொஞ்ச நாட்கள் நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக உங்கள கன்சிடர் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆகுவாங்க. எனவே நெறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இந்த அஸ்வஸ்ம தொடர்பில. எனவே இந்த மனக்குறை ஃபார்ம் போட்டவங்கள பரிசீலிக்கணும். காரணம் லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து போட்டிருக்காங்க. எனவே இவ்வளோ காலம் பொறுமையா இருந்த நீங்க, இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க. பொறுமைக்கு நிச்சயமாக ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனவே அது தொடர்பான தகவல்கள் வந்தா நிச்சயமாக உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்வோம்.